அருளாளன் அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹின் மாபெரும் கிருபையால் 26வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகையையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, தராவீஹ் தொழுகையில் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் என்பதாக குர்ஆன் ஓத ஆரம்பிக்கப்பட்டு குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பதற்கு இன்னும் சில சூறாக்களே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அந்த குர்ஆனை ஓதுவதற்குரிய, அதை கேட்பதற்குரிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். இன்றைய நாளின் தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட சூரத்துன் நாசியா, சூரத்துன் நாசியாவினுடைய 40-41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. எந்த ஒரு மனிதன் இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டியது வருமே என்கிற அச்சத்தால், பயத்தால் அவனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டானோ அந்த மனிதனுக்கு ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்தான் தங்குமிடமாகும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். எவர் தன்னுடைய வாழ்க்கையை மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்விற்காக அமைத்துக் கொள்கிறாரோ, அமல் செய்கிறாரோ, அவர்தான் புத்திசாலி. வல் ஆஜிசு மன் இத்தபஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்ன அலல்லாஹ். எவர் தன்னுடைய மன இச்சைப்படி வாழ்ந்து அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்பதாக எண்ணிக்கொண்டு தான் தோன்றித்தனமாக மனம் போன போக்கிலே ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் நம்மை மன்னித்து விடுவான் என்பதாக அல்லாஹ்வின் மீது மேலெண்ணம் வைத்தாலும் அவன் அறிவற்றவன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துஆவை இப்படி அமைத்து கொண்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், பலன் தராத கல்வியை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கல்பி லா யஹ்ஷா. உன் மீது பயமில்லாத அந்த உள்ளத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸி லா தஷ்பா. மன நிறைவு கொள்ளாத ஆத்மா நஃப்ஸை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் தஅவத்தி லா யுஸ்தஜாபு லஹா. ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக துஆ செய்யக்கூடியவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அருமையானவர்களே, நாம் நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டுமே தவிர நஃப்ஸுக்கு அடிமைப்பட்டு நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டவர்களாக மனம் போன போக்கிலே நாம் வாழக்கூடாது. இன்றைக்கு உலகத்திலே நடைபெறுகிற எல்லா பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் காரணமாக அமைந்திருப்பது தன்னுடைய மனம் போன போக்கிலே நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற அந்த வாழ்க்கை தான். என்னுடைய மனம் எது சரி என்பதாக சொல்கிறதோ அதன்படி நான் வாழ்வேன். என் மனம் எங்கெல்லாம் போகச் சொல்கிறதோ அங்கெல்லாம் நான் போவேன். என் மனம் எதையெல்லாம் பார்க்க சொல்கிறதோ அதையெல்லாம் நான் பார்ப்பேன். என் மனம் எதையெல்லாம் கேட்கச் சொல்கிறதோ அதையெல்லாம் நான் கேட்பேன். என் மனம் சரி என்று சொல்லுவதை நான் செய்வேன் என்பதாக சொல்லி என் மனசுக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு அது சரியா தெரியுது, அதனால நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்பதாக தான் செய்கிற அந்த ஹராமான காரியங்களுக்கு, தான் செய்கிற அந்த தவறுகளுக்கு கூட முட்டு கொடுப்பதற்கு தன்னுடைய மனதை காரணமாக சொல்கிற நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதிகமான பாவங்கள், தவறுகள் உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படாமல், கட்டுப்படாமல் தன்னுடைய மனோ இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான். நாம் அப்படியானால் நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும்.
ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். காட்டிலே ஒரு மனிதன் தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருக்கிற போது அந்த வழியாக ஒரு அழகிய பெண் செல்கிறாள். அந்த பெண்ணை பார்த்ததும் அவனுடைய தவம் கலைந்து போனது. அவன் இன்றைக்கு நமக்கு தவம் கலைந்து போனது என்பதாக சென்றவன் மறுநாள் வந்து அதே இடத்தில் காட்டுப்பகுதியில் வந்து அமருகிறான். இப்பொழுது நாம் கண்ணை கட்டி கொள்ளலாம் என்பதாக சொல்லி இரண்டு கண்களையும் கட்டி கொண்டு வந்து தவம் இருக்கிறான். இப்பொழுது இந்த நேரத்தில் யார் போனால் நம்ம பார்க்க மாட்டோம், நம் தவம் முழுமையாக இருக்கலாம் என்பதாக இருக்கக்கூடியவனுக்கு அன்னைக்கு பார்த்து அவன் கண்ணை கட்டி இருக்கக்கூடிய அந்த நாள்ல அவன் காலில் கொலுசு போட்டுட்டு வந்திருந்தா, அவளுடைய கொலுசு சத்தம் ஜல் ஜல் என்று ஒலிக்கிற அந்த சப்தத்தை கேட்டு அவளுடைய உருவம் அவனுடைய உள்ளத்தில் இறங்கியது. தவம் கலைந்து போனது. இரண்டாவது நாளும் தவம் கலைந்து போக, மூன்றாவது நாள் கண்ணை கட்டி கொண்டு காதுகளை பஞ்சை வைத்து பொத்தி கொண்டு வந்து அமருகிறான். மூன்றாவது நாள் வந்து அவன் அமருகிற போது அந்த நேரம் வருகிறது. அவள் இப்பொழுது தலையில் மல்லிகைப்பூ சூடி வந்திருக்கிறாள். அந்த மல்லிகை பூவினுடைய வாடை அவனுடைய உள்ளத்தில் அவன் நுகர்ந்த போது அவளுடைய உருவம் அவனுடைய உள்ளத்தில் நுழைந்தது. கண்ணை கட்டி இருந்தாலும் காதை பொத்தி இருந்தாலும் அந்த மல்லிகை பூவினுடைய வாசத்தை நுகர்ந்ததின் மூலமாக அவளுடைய உள்ளம் அவளுடைய உருவம் உள்ளத்திலே நுழைந்தது. அன்றைக்கும் தவம் கலைந்து போனது. நான்காவது நாளாக வந்து அமர்ந்தான். கண்ணை கட்டி கொண்டான். காதுகளை பஞ்சை வைத்து பொத்தி கொண்டான். மூக்குகளையும் அடைத்து கொண்டான். இனி நமக்கு முழுமையாக அமர்ந்து தவம் இருக்கலாம் என்பதாக நினைத்தான். அவள் வரக்கூடிய நேரம் வந்தது. அந்த நேரத்தில் அவன் மனதிலே எண்ணினான், இதுதான் அவ வரக்கூடிய நேரம். கண்ணை கட்டிருக்கிறான், அவ வந்திருக்கலான்னு தெரியாது. காதையும் பொத்திருக்கிறான், மூக்கையும் அடைத்திருக்கிறான். இப்பொழுது அந்த நேரம் வந்தபோது அவன் நினைத்தானாம், இதுதான் அவ வரக்கூடிய நேரம், வந்துட்டாளான்னு தெரியலையே என்பதாக அவன் எண்ணினான். அவளுடைய உருவம் உள்ளத்திலே நுழைந்தது. அதோடு அன்றைக்கும் அவனுடைய தவம் கலைந்து போனது. அப்படியானால் அவன் கண்ணை கட்டினான், காதை பொத்தினான், மூக்கை பொத்தினான். ஆனால் எந்த உள்ளத்தை அவன் கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தவில்லை. எனவே தவம் கலைந்து போனது. அப்படியானால் எல்லாவற்றிற்கும் எல்லா பாவமான காரியங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது அந்த உள்ளம்தான் என்கிற போது அந்த உள்ளத்தை நாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தாக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு ஒன்று உண்டு. இதா சலஹல் ஜஸது குல்லு, அது சீராக இருந்தால் எல்லா உறுப்புகளும் சீராக இருக்கும். வைதா ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டுவிட்டால் மீதமுள்ள எல்லா உறுப்புகளும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஜாஹித், தியாகி என்றால் யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு, தனது உள்ளத்தோடு போராடக்கூடியவனே உண்மையான முஜாஹித், தியாகி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமானால் முதலில் நம்முடைய எதிரி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடனே இருக்கக்கூடிய 2 எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றமாக நாம் நடக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒத்து போகக்கூடாது. 2 எதிரிகளில் முதலாவது எதிரி ஷைத்தான், இரண்டாவது மனிதனை தீமையின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய நப்ஸ். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், இஸ்லாமியர்களை, ஈமான்தாரிகளை பார்த்து சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஏன்னா அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக, எதிரியாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆத அதுபிக நஃப்ஸுகல்லதி பைன ஜம்பை, உன்னுடைய 2 விலா பகுதிகளுக்கும் இடையில் இருக்கிற உன்னுடைய நஃப்சு தான் உனது மிகப்பெரிய எதிரி என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லைஸ ஷதீது பிஸ்ஸுரஆ, தன்னுடைய எதிரியை வீழ்த்துபவன் அல்ல பலசாலி. இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், மாறாக உனக்கு கோபம் வருகிற போது, உனக்கு ஒரு ஆசை, தவறான எண்ணம் வருகிற போது, உன்னுடைய நஃப்ஸை நீ கட்டுப்படுத்துவது இருக்கிறதே, அதுதான்
உண்மை அப்படித்தான், அப்படி கட்டுப்படுத்தினால்தான் நீதான் உண்மையான பலசாலி என்றார்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அதற்கு நாம் சுய பரிசோதனை செய்தாக வேண்டும். நமக்கு நாமே நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் செய்யறதெல்லாம் சரி என்பதாகவே நம்முடைய நஃப்ஸ் இன்றைக்கு நம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னை நான் மிகப்பெரிய நல்லவனாக கருதுகிறேன், என்ன மாதிரி ஒரு நல்லடியார் இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதுதான். ஒரு ஆபிது, வணக்கசாலி, தொழுகையாளி, நோன்பாளி, என்னைய மாதிரி யாரும் கிடையாது என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. என்னுடைய நஃப்ஸ் அப்படித்தான் சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி என்னை ஏமாற்றுகிறது? என்னுடைய நஃப்ஸ் தான் எனக்கான எதிரி. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நஃப்ஸிடத்திலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டதுகள், நாம என்னென்னலாம் நல்லது செஞ்சிருக்கிறோம், யாருக்காவது தர்மம் கொடுத்திருக்கிறோமா, நம்முடைய செயல்பாடுகள் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, கேலியாக கிண்டலாக எவ்வளவு பேருடைய உள்ளங்களை நாம் உடைத்திருக்கிறோம், இல்ல நல்ல விதமாக அவர்கள்ட்ட நம்ம பேசி இருக்கிறோமா என்பதாக ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்மை பற்றி நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதாக இரவு நேரத்தில் தூங்கச் செல்வதற்கு முன்னால் கொஞ்சம் அமர்ந்து நம்மை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? நம்மை யாராவது ஏதாவது சொன்னால் கூட நமக்கு கோபம் வருகிறது. நம்மை யாராவது ஏதாவது குறை சொன்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா நம்முடைய நஃப்ஸ் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய நஃப்ஸ் நம்மை என்னைய மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நம்ப வைத்து கொண்டிருக்கிறது. என் மேல ஒரு குறைய சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உதாரணமா இன்னைக்கு நம்ம ஒரு பயான சொல்றோம், ஒரு கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சொல்லக்கூடிய நான் எனக்கு எந்த மாதிரியான எண்ணம் இருக்க வேண்டும், என்னுடைய நஃப்ஸ் அதை என்னுடைய உள்ளம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது எனக்கான செய்தி. இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த பயான் என்பது அது மற்றவர்களுக்கானது அல்ல, எனக்கான செய்தி. நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் பார்க்க வேண்டும். இதை கேட்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும், இது நமக்கான செய்தி, இது எனக்கு தான் சொல்லப்படுது, இதுல இருந்து நம்ம மாறிக்கிடணும், இந்த விஷயத்துல நம்ம திருத்திக்கிடணும், இதை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், இது எனக்கான செய்தி என்பதாகத்தான் அந்த பயான கேட்கக்கூடியவருடைய அந்த நஃப்ஸ், கல்பு, உள்ளம் இருக்க வேண்டும். ஆனா அதற்கு மாற்றமாக இன்னைக்கு பயான்களுள் எவ்வளவோ நமக்கு மத்தியிலே பேசப்படுகிறது, அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கேட்கக்கூடிய பயான் அது எனக்கானது என்கிற எண்ணத்துல நான் கேட்கறதே இல்லை. கேட்கக்கூடிய அந்த பயானை நான் எப்படி கேட்கிறேன்னா, நல்ல சொல்லுங்க ஆலிம்சா, அப்படித்தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படித்தான் இருக்கிறான், நல்ல சொல்லுங்க, அவனுக்கு இது கரெக்டா உரைக்கணும், நல்ல அழுத்தி சொல்லுங்க என்று நான் மற்றவர்களை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என் பக்கத்துல இருக்கிற அவன்கிட்ட அந்த குணம் இருக்குது, அவன் அப்படித்தான் இருக்கிறான், அவன் புத்தியே அப்படித்தான், நல்ல சொல்லுங்க ஆலிம்சா, அவனுக்கு தேவைதான் என்று மற்றவர்களை பற்றித்தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, மற்றவர்களுடைய குறைகளைத்தான் நாம் துருவி துருவி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய நஃப்ஸ் என்னை எப்படியெல்லாம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு பாவியாக இருக்கிறேன், என்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே, திருத்தி கொள்ள வேண்டுமே, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அவங்கள்ட்ட மெலினமா பேசியிருக்கலாமே, நளினமா பேசியிருக்கலாமே, கொஞ்சம் அதிர்ந்து பேசிவிட்டோமே, இப்படி எத்தனையோ பண்பாடுகளை, நலவுகளை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நலவுகளை, தீமைகளை யோசித்து நலவுகளை கொண்டு வந்து நம்மை செம்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. நம்முடைய நஃப்ஸ் தான் நமக்கான எதிரி என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். யாரை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்? பிறரை பார்க்கிறோம், பிறரை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பிறரை யோசிப்பதை, பிறரை சிந்திப்பதை தான் நம்முடைய நஃப்ஸ் விரும்பும். அதில் தான் சுவை கண்டிருக்கிறது. அது நிறுத்தப்பட வேண்டும். பிறரை விடுங்க, என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் சுவனத்திற்குரியவனாக ஆக வேண்டுமே, நான் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் தன்னை பற்றி சிந்தித்து சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாஸப நஃப்ஸஹு ஃபித் துன்யா, யார் இந்த உலகத்தில் தனக்குத்தானே கேள்வி கேட்டு தன்னை சரியாக்கி கொண்டானோ, ஹவுனல்லாஹி அலைஹில் ஹிஸாபு ஃபில் ஆஹிரா, அவனுக்கு அல்லாஹ் மறுமையின் விசாரணையை இலகுவாக்கி வைப்பான் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நப்சை நல்லவர்களை செய்தே நாம் பழக்கப்படுத்த வேண்டும். நம்ம என்ன பழக்கம் நம்ம இடத்துல அதிகமாக இருக்குதோ அதைத்தான் நப்சு விரும்பும், அதைத்தான் செய்ய சொல்லுமே தவிர நம்மிடத்துல பெரிய மாற்றத்தை நாம் திடீரென்று கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு கடினமாக இருக்கும். நப்சு அதற்கு அனுமதிக்காது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலேயே வளமையாக சில செயல்பாடுகளை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். புனிதமான ரமலானுடைய மாதம் வந்தது, நாம் தொழுகையாளிகளாக ஆகியிருக்கிறோம், பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், தஸ்பீஹ் செய்கின்றோம், எவ்வளவோ இபாதத்துகளை செய்கிறோம், தான தர்மங்களை செய்கின்றோம், நோன்பு வைத்திருக்கிறோம். இது பழக்க வழக்கத்திற்கு வந்திருக்கிறது என்கிற போது புனிதமான ரமலானுடைய மாசத்தின் கடைசி இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம், அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்பதாக சொல்லி அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடக்கூடாது. இனிமே அடுத்த வருஷம் நம்ம பள்ளிவாசல் பக்கத்துல போய்க்கலாம், அடுத்த வருஷம் நல்ல காரியங்களை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மார்க்கம் அல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த புனிதமான ரமலானுடைய மாசத்தை அல்லாஹு தஆலா ஒரு பயிற்சி பட்டறையா நமக்கு தந்திருக்கிறார் என்கிற போது இதில் என்ன பயிற்சியை நாம் எடுத்திருக்கிறோமோ அதன் மூலமாக நப்சு கொஞ்சம் பழக்கப்பட்டு இருக்கிறோம், பழக்கப்பட்டு இருக்கும், ஒரு இலகிய மனதை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமான ரமலானுடைய மாசத்தில் பொறுமையை கையில் எடுத்திருப்போம், புனிதமான ரமலானுடைய மாசத்தில் அதிகமாக பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்போம். இதுவெல்லாம் ரமலானோடு நின்று விடாமல் அதற்கு பிறகு உள்ள காலங்களிலும் தொடர்கிற பழக்கமாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி பழக்கமாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் காலமெல்லாம் ரமலானை போன்று நாம் வாழுகிற போது, இபாதத்துகளை செயல்பாடுகளை அதிகப்படுத்திக் கொள்கிற போது அது நப்சுக்கு பழக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது நமக்கு கடினமாக இருக்காது. தொழுகைக்கு செல்வது என்று சொன்னால் சிலருக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நப்சு அப்படியே தொழுகைக்கு போகாம அலட்சியமா இருந்து அப்படியே பழக்கப்பட்டதுனாலதான் நமக்கு அது போகணும், தொழுகைக்கு போகணும், நேரத்தோட போகணும், பாங்கு சொன்னோன்னு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்லை. நாம் பின் சுன்னத் தொழுது முன் சுன்னத் தொழுது தொழுகையில கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல இபாதத்துகளை செய்து நம்ம அப்படியே பழக்கப்பட்டு விட்டோம். நப்சை நமக்கு கட்டுப்படுமாறு நாம் செய்ய வேண்டுமே தவிர அந்த நப்சுக்கு நாம் கட்டுப்படக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த நப்சை கட்டுப்படுத்தியதின் காரணத்தினால்தான் அந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிரையே சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்தார்கள் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. சுவனத்தை பெறுவதற்காக தன்னுடைய உயிரையே அந்த நபித்தோழர்கள் தியாகம் செய்தார்கள். எப்படி? அவர்கள் நப்சை கட்டுப்படுத்தினார்கள். நப்சு சொன்னது போருக்கு நீ போவாத, போனா நீ போய் சேர்ந்துருவ, திரும்பி வரமாட்ட என்று நப்சு சொல்லும். ஆனால் நப்சுக்கு அவர்கள் அடிமையானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக அடிமையானவர்களாக இருந்தார்கள். நான் இந்த போருக்கு போனால் திரும்பி வரமாட்டேன், ஷஹீதாகி விடுவேன் என்று சொன்னால் அதுவே எனக்கு சிறந்தது, அதுவே எனக்கு சுவனத்தை பெற்றுத்தரும் என்பதாக சொல்லி இன்முகத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நோன்பு வைத்த நிலையில் அந்த நபித்தோழர்கள் அந்த போரில் கலந்து கொண்டு நாம் ஷஹீதாக கூடிய அந்த நேரத்திலும் நோன்பாளியாக ஷஹீதாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் நோன்பு வைத்த நிலையில் நான் போருக்கு சென்றேன் என்பதாக நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி இருப்பார்கள். அந்த கட்டுப்பாடு எங்கே நம்மிடத்தில் இருக்கிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாவினுடைய அந்த போருக்கு நபித்தோழர்களை அனுப்புகிற போது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக நியமிக்கிறார்கள். அப்பொழுது எந்த போருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை அந்த மூத்தாவினுடைய போர்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸாவை இந்த போரினுடைய தளபதியாக நான் நியமிக்கிறேன். ஒவ்வொரு போருக்கும் ஒருத்தரை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தளபதியா நியமிப்பாங்க. அவருடைய போர்ல அவருடைய தலைமையில அந்த போர் நடைபெறும், தோல்வியோ வெற்றியோ கிடைக்கும். ஆனால் இந்த மூத்தாவினுடைய போருக்கு செல்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவை நான் தளபதியாக நியமிக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு கால் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னால், அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர் தலைமையேற்கட்டும் என்பதாக சொன்னார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர் தலைமையேற்று நடத்தட்டும் என்பதாக சொன்னார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவரும் இந்த போரில் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னால் உங்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த மூத்தாவினுடைய போருக்கு அனுப்பி வைக்கிறார்கள்.
அந்த 3 சஹாபாக்களும் விளங்கி கொண்டார்கள். எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தலைமை பொறுப்பேற்று நம்மை தலைமை பொறுப்பை தந்து நம்மை அனுப்பி வைக்கிற போது இவர் ஷஹீதாகிவிட்டார், இவர் ஷஹீதாகிவிட்டார், இவர் ஷஹீதாகிவிட்டார் என்பதாக சொன்னார்களோ, அப்பொழுதே நாம் இந்த போருக்கு போகிறோம், திரும்பி வரமாட்டோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படி அறிந்த நிலையில்தான் திரும்பி நாம் வரமாட்டோம் என்கிற எண்ணத்திலேயே அவர்கள் சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போல 3 சஹாபாக்களும் அந்த மூத்தாவினுடைய போர்க்களத்தில் ஷஹீதானார்கள் என்பது வரலாறு. மதீனாவில் மிம்பரிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மூத்தாவினுடைய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக அங்கே நடப்பதை லைவில் பார்ப்பதை போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணனை செய்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் போரிட்டுக் கொண்டிருக்கிறார், அவருடைய தலைமையிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதோ எதிரிகள் வருகிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸாவை தாக்குகிறார்கள். இதோ ஸைத் இப்னு ஹாரிஸாவினுடைய கையிலிருந்து வாள் கீழே விழுந்து விட்டது, அவரின் மீது வெட்டுப்பட்டு விட்டது, அவர் கீழே சரிந்து விழுகிறார், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கொடி அடுத்ததாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிபினுடைய கையில் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதையெல்லாம் மதீனாவில் இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று கொண்டே நேரடி வர்ணனை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவருடைய கையிலே கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் போர் செய்து கொண்டிருக்கிறார், வீர தீரமாக போர் புரிகிறார், எதிரிகள் தாக்குகிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவினுடைய கையிலே கொடி கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று கொண்டு மதீனாவில் நின்று கொண்டே நேரடி வர்ணனை செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர் ஷஹீதாகிவிட்டார், தாக்கப்படுகிறார். இப்பொழுது அவர்களுக்குள் பேசி காலித் இப்னு வலீத் அவர்களுடைய தலைமையில் போர் நடைபெறுகிறது. இந்த காலித் இப்னு வலீத் அவருடைய தலைமையில் இந்த போர் வெற்றி பெறும் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த போரில் அவர்கள் செல்லுகிற போதே எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தளபதி அவர் வஃபாத்தாகிவிட்டார், இந்த தளபதி இவர் வஃபாத்தாகிவிட்டார் என்பதாக சொன்னார்களோ, ஷஹீதாகிவிட்டார் என்பதாக சொன்னார்களோ, அப்பொழுதே அவர்கள் தெரிந்திருந்தார்கள் நாம் போருக்கு போவோம், ஊருக்கு திரும்பி வரமாட்டோம் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் நப்சுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்கள். தன்னுடைய நப்சை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். எனவே சுவனத்திற்குரிய மக்களாக தங்களை ஆக்கி கொண்டார்கள். அருமையானவர்களே, எத்தனையோ பாவமான ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த நப்சுக்கு நாம் அடிமையாகி போனதுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையிலே அந்த மகாராணியை அழைத்த போது, தனிமையில் இருக்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹராமான காரியங்களிலிருந்து அவர்கள் தப்பித்து ஓடினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுடைய நப்சுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை, அந்த நப்சுக்கு அவர்கள் அடிமையாகவில்லை. எனவே அந்த ஹராமான காரியங்களிலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள். அவர்கள் நப்சுக்கு அடிமையாகாமல் இருந்ததின் காரணத்தினால் எப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு நாட்டினுடைய அரச பதவியை வகிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அந்தஸ்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், நாம் நம்முடைய நப்சை ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி நம்முடைய நப்சை ஆன்மாவை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அமலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு நோற்பது அது உங்களுடைய நப்சை அது கட்டுப்படுத்தும் என்பதாக சொன்னார்கள். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் வ ஹிஸ்னு ஹஸீனும் மினன் நார், நோன்பு மன இச்சைகளிலிருந்து காக்கிற கேடயமாகும் என்பதாக சொன்னார்கள். அதே போல குர்ஆன் ஓதுவதும் மரணத்தை அதிகமாக நினைப்பதும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக பிதூலி ஸம்தி ஃபஇன்னஹு மத்ரதத்துல் லிஷைத்தான், மௌனமா இருங்க, அதிகமா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஷைத்தானை விரட்டும் ஆயுதம் அது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈயாக்க வ கஸரத்தல் லஹிக், அதிகமாக சிரிக்கிறதை இன்னைக்கு நம்ம விரும்புகிறோம். அதற்காகவே நாம் அதிகமாக சிரிப்பு காட்டக்கூடிய அந்த ரீல்ஸ் எல்லாம் தேடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெடி சிரிப்புகளை, அதிகமாக சிரிக்கிற நிலைகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக சிரிப்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு யுமீதுல் கல்பு, ஏனென்றால் இந்த அதிகமாக சிரிக்கக்கூடிய இந்த பழக்கம் இருக்குதே, இது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்பதாக சொன்னார்கள். வயதுஹபு பினூரில் வஜ்ஹ், அது மாத்திரமல்ல முகத்தினுடைய ஒளியேதி போக்கிவிடும் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையானவர்களை, நப்சை கட்டுப்படுத்துவோம், பாவங்களில் இருந்து விலகி நிற்போம், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இடம் பிடிப்போம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.